வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரோவ் ரீல்ஸ். ஒரு பேசிக்கான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 3 முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. முட்டை வந்து அந்த மஞ்சள் கருவோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1/2 கப்பு பால், 1/2 கப்பு தயிர் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே 3/4 கப்பு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். எந்த வாசனை இல்லாத எண்ணெயும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு ஹேண்ட் விஸ்க் இல்லைனா பீட்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால எல்லாமே ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகாது. சும்மா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 கப்பு அளவுக்கு சர்க்கரை இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு அளவுக்கு மைதா மாவையும் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து நல்லா ஜலிச்சுட்டு வந்து சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே வந்து ஜலிச்சு வச்சுட்டேன். 1/2 கப்பு அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. நீங்கள் சாதா உப்போ சேர்க்கலாம், இல்லை பிங்க் சால்ட் கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட பீட் இருந்தாலும் நீங்கள் நல்லா இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக உங்களுக்கு வந்து கேக் வந்து கிடைக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து உங்களுடைய ஆப்ஷனல் தான். நான் வந்து நேச்சுரல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறதுனால அது கொஞ்சம் ஹைலி கான்சன்ட்ரேட்டட், அதனால் நான் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் அது வந்து சேர்க்கறதுனால 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான் அது பண்ணுறது. நான் ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா ஒரு கேக் டீனில் வந்து கீழே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு கேக் டீனில் வந்து கேக் பேட்டரை வந்து ஊற்றி நல்லா செட் பண்ணிவிடுங்க. இதில் இருக்க இந்த குட்டி குட்டி பபிள்ஸ் தான் நம்மளோட கேக்கை வந்து நல்லா ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக வந்து வச்சுக்கும். நல்லா கேக் பேட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம குக்கரில் பண்ணுறதுனால குக்கர் மேலே இதை வச்சுட்டு கீழே வந்து ஏதாவது உப்பு இல்லைனா மண் ஏதாவது வந்து சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதை சிம்மில் வச்சு இதை பேக் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து குக்கரில் பேக் பண்ணும்போது குக்கருக்கு ரப்பரோ இல்லை வெயிட்டோ எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாது. இப்போ 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம கேக் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா ஜூஸியாக இருந்தது கேக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து போடும்போது கீழே பட்டரோ எண்ணெயோ தடவிட்டு போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒட்டாமல் வரும். இந்த கேக் மேலே இருக்க இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பீசஸ் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு சுற்றி இருக்க இந்த கேக் பீசஸை வந்து நீங்கள் வெட்டி எடுத்துட்டாலும் பரவாயில்ல. இது வந்து ஒரு நார்மல் ஸ்பாஞ்ச் கேக் தான். சாக்லேட்டில் ஸ்பாஞ்ச் கேக் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பேசிக்கான ஸ்பாஞ்ச் கேக் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான பீசஸ் வந்து உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப ஒரு மீடியம் சைஸான பீஸ் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஒரு பீஸ் எடுத்தால் அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி இருக்கிற அளவுக்கு தான் நான் வந்து பீஸ் வந்து போட்டு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இந்த கேக் வந்து ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி இதை வந்து சாப்பிடலாம். நீங்கள் இதை வந்து ஓவனில் வந்து பேக் பண்ணுறதா இருந்தால் 175 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ஒரு 40 மினிட்ஸ் 38 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ்க்கு நீங்கள் இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கேக்கை கட் பண்ணி காட்டுற பாருங்கள். நல்ல சாஃப்டாக ஜூஸியாக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.